சொல்லுங்க, என்ன கண்டிஷன் இங்க சொல்லி இருக்கு? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்தாதான் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, இருதயத்தின் வேண்டுதல்கள் கிடைக்கும். கர்த்தரிடத்திலே முறுமுறுப்போடு இருந்தா என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கும், நாம் எப்படியெல்லாம் இருந்தால் கிடைக்கும் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அப்போ ராஜாக்கள் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசன புஸ்தகங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இருதயத்தின் வேண்டுதல்களை குறித்து அல்லது விண்ணப்பத்தை குறித்து என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரனும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இங்கே தாவீதின் சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய பிள்ளைகள் தான் இங்கே ராஜாவாய் வந்து இந்த சிங்காசனத்திலே அமர்வார்கள். அதற்கு என்ன கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களேயானால். ஆமென். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஜெபித்த உடனே நம்முடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும் என்று வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தில் துவங்கி நாம் முடிக்க போவதில்லை. எதற்குமே என்ன இருக்கிறது? சொல்லுங்க, கண்டிஷன் இருக்கிறது. கண்டிஷன்ஸ் இல்லாம என்ன இல்லை? வாக்குத்தத்தங்கள் இல்லை. எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது இல்லை. நீங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். மனமகிழ்ச்சியாய் எப்பொழுது ஒருவன் இருக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை ஒருவனுடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது, அவன் தன்னுடைய வழியை காத்து நடக்கும் பொழுதுதான் அவன் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். அப்படி மனமகிழ்ச்சியாயிருந்து நீ ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது அதே அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறித்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவீராக. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எப்பொழுது அவர் கேட்பார்? எப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார்? அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண வேண்டும். எந்த இடத்திலே அறிக்கை பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அங்கே அறிக்கை பண்ண வேண்டும். முதலாவது நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் வழிகளை காத்து நடக்க வேண்டும். தாவீது எப்படி வழிகளை காத்து நடந்தாரோ அதே போல உங்கள் வழிகளை காத்து நடக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி. ஆமென். 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய 31 வாசியுங்கள். ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்துக்கு முன் வந்தார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக.
போதும் போதும் போதும். நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய இருதயத்தின் வேண்டுதல் இங்க நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? கவனிங்க எல்லாரும். வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் விருப்பம் நிறைவேறும். நம்ம மொழியில சொன்னா நீங்க இருதயத்தில் என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ அது நிறைவேறும். ஆனா வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில், அப்படி என்றால் ஒருவன் தன் அயலானுக்கு, தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, தன்னோடு இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால் அவனை ஆணையிடச் சொல்லும் பொழுது அந்த ஆணை பலிபீடத்துக்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலைமேல் சுமர பண்ணி. இங்க வேண்டுதல் நிறைவேறாது. இங்க எவ்வளவு ஜெபித்திருந்தாலும் சரி, எவ்வளவு உபவாசம் செய்திருந்தாலும் சரி, ஆமென், ஆலயத்தை கட்டியிருந்தாலும் சரி, என்ன செய்திருந்தாலும் சரி, நீ அவனுக்கு குற்றம் செய்தாய், நீ ஜெபித்த உடனே உன் வேண்டுதல் இங்கு கேட்கப்படாது. ஆமென். அப்படிதானே? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு சாபம் வரும். அப்படி வராது. ஆமென். அவர் என்ன செய்கிறாரா, அப்படி ஆணையிடும் பொழுது அந்த வழக்கு அங்கே வரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. நீங்கள் நியாயம் செய்திருந்தால், நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்தால், நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருந்தால் நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும்னே கிடையாது. ஆமென். அங்கே நீதி நிறைவேறும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்க சொல்றீங்க, எதுக்கு சபைக்கு கூப்பிடுறீங்க, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க, நாங்க எவ்வளவு கேட்டோம் தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் நாங்கள் மன்றாடணும் தெரியுமா, எங்கெல்லாம் கடிதம் எழுதணும் தெரியுமா, எவ்வளவு பெரிய போதகரிடத்தில் போய் நாங்கள் ஜெபம் பண்ண தெரியுமா. நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் மேல அவன் நடக்கைக்குள்ள காரியம் இருக்கும், நீதிமானுக்கு மேல அவன் நடக்கைக்குள்ள காரியம் இருக்கும். இதை கேட்டு மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அதை எப்படி நாம் மாற்ற முடியும்? 35 வாசியுங்கள். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு. இங்க பாருங்கள், அன்றைய காலத்துல மழையை நம்பிதான் என்ன செய்வார்கள், பயிரிடுவார்கள். இப்பொழுதும் அப்படிதான். அப்படிதானே? மழை இருக்கும் பொழுது இருக்கிற செழிப்பை போல வேறு எப்போதும் இருக்காது. அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பி இருந்தது. அப்போ ஒரு தேசத்தினுடைய செழிப்பு அவர்களுடைய அந்த விவசாயமாயிருந்தது. கோதுமை, திராட்சை, இப்படி எந்த ஒரு தானியமாயிருந்தாலும், ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆகாரமாயிருந்தாலும், அவர்களுடைய விளைச்சலை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமாயிருந்தாலும், ஒருவேளை அவருடைய பாவம் அவர்களுடைய பாவத்தினாலே வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது நம்முடைய கிரியையினாலே, அந்த கிரியின் மூலமாய் நம்மேலே சுமந்த பாவம் நம்மீது இருக்கும் பொழுது வாசியுங்கள். அவர்கள் வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால். அண்டர்லைன் பண்ணணும். ஆமென். எப்போது இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறும்? தங்களை ஆண்டவர் கிளேசப்படுத்துகையில், உபத்திரவப்படுத்தும் பொழுது தேவனை தூசிக்காமல் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால். ஒருவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, உலக மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீ செய்கிறது பாவம் என்று உணர்த்த போனா அவன் எப்படி மாறிவிடுவான்? மிருகமாய் மாறிவிடுவான். உலக மனிதன் எப்படி மாறுவான்?
மிருகமாய் மாறுவான். அவனுடைய நன்மைக்காக தான் சொல்லுகிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. பன்றிக்கு முன்பாக என்ன போடக்கூடாதான்? பைபிள் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, பன்றிக்கு முன்னால் என்ன போடக்கூடாது? சாப்பாடா? என்ன போடக்கூடாது? முத்தை போடக்கூடாது. முத்தை போட்டா என்ன செய்யும்? பன்னிக்கு நல்ல கெட்டு போன சாப்பாடை போட்டா ஒன்றும் செய்யாது, நல்லா சாப்பிடும். முத்தை போட்டா அது என்ன செய்யும்? அதை மிதித்து உங்களையும் பீறி போடும். அப்போ பாருங்க, நல்ல மனுஷனுக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அவனும் மனம் திரும்பிடுவான், உங்களையும் ஏற்றுக்கொள்வான். உலக மனுஷனுக்கு இந்த நல்ல காரியத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய கண் குருடாய் இருக்கிறது. இதை எதற்காய் என்னிடத்திலே தருகிறாய்? அவன் மிருகமாக மாறுவான், அந்த வசனத்தையும் மதிப்பான், தேவனையும் தூஷிப்பான், உங்களையும் பீறி போடும்படியாக பார்ப்பான். ஆமென், அப்படித்தானே? அப்போ அந்த வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது, அல்லது அந்த ஆத்துமாவுக்கு நேராய் வரும்போது, அந்த கிளேசப்படுகிற நேரத்திலே, கிளேசம் என்றால் என்ன? கடன் பாரத்தினாலே, கண்ணீர்னாலே, வியாதியினாலே, ஏதோ ஒரு காரியத்தினாலே நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை யாராவது ஒருவர் மூலமாய் கடந்து வரும். அப்போது முறுமுறுக்காமல், எனக்கு தேவை பணம் அல்லவா, எனக்கு தேவை சுகம் அல்லவா என்று சொல்லாமல் அந்த வார்த்தையை ஏற்று தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவர் யாரையெல்லாம் வேதத்தில் சுகமாக்கி இருக்கிறாரோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. அப்படித்தானே? சுகம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு? பாவத்தை மன்னித்து தான் கொடுப்பார். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டு. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டா இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறும். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனமகிழ்ச்சி ஆயிருங்கள். ராஜாக்கள் என்ன சொல்லப்பட்டது? உங்கள் வழிகளை காத்து நடக்க வேண்டும். எப்படி? தாவீதை போல. மூன்றாவது, அறிக்கை பண்ணுங்கள். நான்காவது என்ன? ஆமென், பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். அப்படியே ஆமென், எடுத்துக்கொள்ளுங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா? அமெரிக்கையில் என்ன? அமைதியா பேசாம நம்பிக்கையோடு இருக்கணும். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இல்லாத ஒரு காரியம், அமெரிக்கையும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமா. உங்க பிள்ளைக்கு ஒரு காரியம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னா அமைதியா இருக்குமா? ஒரு வருஷம் கழிச்சு வாங்கி தரேன்னு சொன்னா அமைதியா இருக்குமா? அமெரிக்கை இருக்காது, அங்க ஆர்ப்பாட்டம் தான் இருக்கும். அந்த ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி 100 தடவை கேட்பாங்க. 100 தடவை கேட்டு அடுத்த நம்பிக்கை இல்லாம தூஷிக்கவே தொடங்கிடுவாங்க. நீங்க உண்மை இல்லாதவங்க, நீங்க பொய் சொல்றவங்க. ஆனா நாள் வரவில்லை. அமெரிக்கை, அமெரிக்கை. ஆமென். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். இனி உங்கள் விருப்பம் நிறைவேறும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தால் போதாது, அதற்கு முன்பதாக சில காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதற்கு இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அமெரிக்கை, அமைதியா இருங்க, நீங்க நம்பிக்கையோடு இருங்க. ஆபிரகாம் எவ்வளவு நாள் நம்பிக்கையோடு இருந்தார், அமர்ந்திருந்தார்? சொல்லுங்க, எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. புதிய வருஷத்துல அப்படித்தானே, பரீட்சையில ஃபெயில் ஆகிறது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, எத்தனை வருஷம்?
ஒரு ஆள் சொல்லுங்க. 25 வருஷமா? எத்தனாவது வயசுல அவருக்கு குழந்தை கிடைத்தது? 100வது வயசுல. டெய்லி கேட்டுட்டு இருந்தாரா, ஆண்டவரே எனக்கு சுகர் வந்துட்டு, முட்டெல்லாம் வலிக்குது, இனி நான் இந்த குழந்தையை எப்படி வளர்த்து ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு விடுவேன், ஸ்கூல் அடுத்த ஊரில் இருக்கு. இது நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம நினைப்போமா இல்லையா? நான் இனி போக்கு தான் போல இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, பல்லு வலிக்குது, இனி குழந்தையை எப்படி வளர்க்க முடியும்? டெய்லி யோசனையாகவே இருக்கும். நம்பிக்கை இருக்காது, அமெரிக்கை இருக்காது. ஆனா வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருக்கவே இல்லை. ஒரே முறுமுறுப்பு தான். அப்படித்தானே? தூதர்கள் உண்ணுகிற உணவை யாருக்கு கொடுத்தா? எந்த ஜனங்களும் சாப்பிட முடியாது, யாருமே காண முடியாது. ஆமென். அது என்னதான்? தூதர்களின் அப்பம். அப்படிதானே? தூதர்களின் அப்பம். ஒரு அப்பம் சுடணும்னா நம்ம என்ன செய்யணும்? மாவெல்லாம் திரிக்கணும், சரியான பருவத்தில் அதை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி வைக்கணும். அப்படிதானே? அடுத்தது என்ன செய்யணும்? அதை வேக வைக்கணும், அதற்கு சைடிஷ் செய்யணும். இப்படியெல்லாம் நிறைய வேலை இருக்கு. மாவு சரியா வரலனா சப்பாத்தி என்ன செய்யாது, ஒழுங்கா வராது. ஆனா இவங்க காலையில போகும்போது ஃப்ரெஷ்ஷான, அது என்ன டேஸ்டா இருந்தது? தேனிட்ட அதியசமா தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. ஆனா முதல் நாள் சாப்பிடும்போது நல்லா இருந்தது, 2வது நாள் நல்லா இருந்தது. 1 மாசம் ஆன உடனே ஐயையோ கொஞ்சம் வெள்ளரிக்காய் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிட்டு அமெரிக்க வரல, அமைதியா இருக்கல, பழைய எண்ணம். சிலருக்கு நல்ல பிரியாணி வச்சு சாப்பாடு கொடுங்க, அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? ஊறுகாவும் சோறம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படித்தானே? நல்ல 6 கூட்டு 7 கூட்டு சாம்பார் அப்படின்லாம் வச்சா துவையல் இருக்கான்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? பஞ்சிக்கு முன்னால பிரியாணியை போடாதீங்க, கெட்டு போனது தான் கொடுக்கணும். ஆமென். நல்ல ஆகாரத்தை கஷ்டப்பட்டு, அப்படித்தானே? ஒரு 5 கூட்டு 2-3 கூட்டு குழம்பெல்லாம் வைக்கணும்னா எத்தனை மணிக்கு எழும்பணும் சொல்லுங்க? காலையில நேரமே எழும்பணும். நேரமே எழும்பி இவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் அவங்க முன்னால கொண்டு கொடுத்தா அதுல இல்லாத ஒண்ணு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? துவையல் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படித்தானே? ஏம்மா இந்த துவையல் முதல்ல வந்துடும், இந்த துவையலை தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், திரும்ப பண்படுத்தி இதை ருசியாக்கி இன்னும் அதிகமான பிரயோஜனமான ஒரு பதார்த்தமா ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? இவங்களுக்கு எல்லாம் கெட்டு போனதை கொடுக்கணும். பஞ்சிக்கு இதுதான் பிடிக்கும், நல்லா தெரியுமா? பஞ்சு கெட்டு போனதுதான் நல்லா சாப்பிடும். அதை முத்தம் கொடுக்காதீங்க. சிலருக்கு என்னது புதுமையானது பிடிக்கவே பிடிக்காது. அப்படித்தானே? அல்லேலூயா. வசனம் பிடிக்காது, சிலுவை பற்றிய உபதேசம் பிடிக்காது, அது அவர்களுக்கு புரியாது. பழைய காரியங்கள் யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு பாட்டி கதை, அது ஒரு பொய்யான கதை, ஒரு பொய்யான பழக்க வழக்கம், ஒரு பொய்யான மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும், ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை இருக்காது. அப்படித்தானே? ஆமே. சிலர் சொல்லுவாங்க, நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, ஏன் எங்க மதத்தை நீங்க குறை சொல்றீங்க? எங்க மதத்துல மூட நம்பிக்கையே இருந்தாலும் அது எங்களை உயர்த்தும் என்று சொன்னா நீங்க எங்களை குறை சொல்லக்கூடாது என அப்படின்னு சொல்றாங்க. நல்ல திரும்பவும் சொல்றேன், நாங்க மூட நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கை எங்களை உயர்த்தும் என்று சொன்னால் நாங்கள் அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். நீங்கள் எங்களை குறை சொல்லக்கூடாது. ஆமே. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? என்னை உயர்த்துகிற ஒரு நம்பிக்கை, அது என்ன நம்பிக்கையா இருந்தாலும் அதை நான் பின்பற்றுவேன்னு சொல்லுறாங்க. ஆமே. மூடனை பற்றி நீதிமொழிகள்ல படிங்க. அல்லேலூயா. மூடன் எப்படிப்பட்டவன்? ஆமே. மூடனுக்கு முதல்ல நம்பிக்கையே கிடையாது. அப்படித்தானே? அல்லேலூயா. மூடனுக்கு என்ன நம்பிக்கை? அதான் அவனுக்கு பேர் மூடன்.
ஆமென். ஆனா இதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இது என்ன நம்பிக்கை? உண்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பின்பற்றி கொண்டவர்கள் யாரு? ஆபிரகாம் 100 வயதிலே பிள்ளையை ஆமென் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இன்னும் அநேகர் இந்த நம்பிக்கை அமைதியாயிருந்தார்கள். யோசேப்புக்கு சிறு வயதிலே தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தரிசனத்தை சொல்லிய நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலே நெருக்கம், அவன் வாழ்க்கையில வறுமை, அவன் வாழ்க்கையில் உயர்வே இல்லை, தாழ்விலும் தாழ்வு, அடிமையாய் கொடுக்கப்பட்டு அடிமையாய் போன இடத்திலேயும் சிறைப்பட்டு சகோதரர்கள் எல்லாம் என்னை வணங்குவார்கள் என்று தரிசனம் கண்டவன் ஆண்டவரை பார்த்து எந்த ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லை. அவன் அமைதியாயிருந்தான், அவன் நம்பிக்கையாயிருந்தான். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருக்க போறீங்க ஆண்டவரிடத்தில் அமெரிக்கையாய் நம்பிக்கையாய், அமெரிக்கையாய் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 16வது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். பெலனாயிருக்கும். அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். இப்ப பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது. நான் அமர்ந்திருக்க மாட்டேன், நான் பொறுமையாயிருக்க மாட்டேன். அப்படி அல்ல, குதிரைகளின் மேலே ஏறி ஓடி போவோம். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். போதும். அப்போ ஆண்டவர் உன்னை ஒரு காலத்திலே உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதற்கு சமயமாகும். ஏன் சமயமாகும்? நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீ அவரை மனுஷர் முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீ நற்கனி கொடுக்க வேண்டும், நற்சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். வாழும் பொழுது ஏற்ற நேரத்திலே நீ கேட்காமலேயே, அங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்க? துன்மார்க்கனுக்கு அவன் நடக்கையின்படியாக அவன் தலை மேல வர பண்ணுவார், நீதிமானுக்கு அவன் நடக்கையின்படியாக அவன் தலை மேல வர பண்ணுவார். அப்ப அந்த நாளுக்காக நீ காத்திருக்காமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல நாங்கள் என்ன செய்வோம்? ஏறி ஓடி போய் அந்த இலக்கை அடைவோம். வேகமான வாகனங்களிலே போய் அந்த இலக்கை அடைவோம். தேவன் வேண்டாம், அவர் சொன்ன வழிகள் வேண்டாம், எப்படியாகிலும் அதை நாங்கள் அடைவோம். இப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், எப்படியாவது அடைய வேண்டும். ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உடனடியாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய போதகரிடத்துல போவோம், ஒரு பெரிய தீர்க்கதரிசி இடத்துல போவோம், அல்லது சாஸ்திரம் பார்க்கிற இடத்துல போவோம். எப்படியாவது எனக்கு அந்த நன்மை கிடைக்க வேண்டும். நாங்கள் வேகமான வாகனத்தில் ஏறி போவோம் வாக்குத்தத்தத்தை பிடிக்கிறதற்கு. ஆமென். நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பினா எந்த வாகனத்தில் ஏற வேண்டாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போதகராக இருந்தாலும், ஆமென், எவ்வளவு பெரிய குணமாக்கும் வரத்தை உடையவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், இங்க கண்டிஷன்ஸ் மாறப்போவதே இல்லை. நீங்க அங்க போய் நின்னாலும் உங்களுக்கு நீதி உண்டுனா நீதி உண்டு. துன்மார்க்கனுக்கு அவன் தலை மேலே சுமருகிற அந்த காரியம்னா அதுதான். அங்க மாற்ற முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தா, நீங்க எலிஜிபிளா இருந்தா, நீங்க தகுதியுடையவர்களா இருந்தா, நீங்க வீட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஒரு சிறிய போதகர் ஜெபித்தாலும் விடுதலை உண்டு. ஆமென். அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. உலகத்திலே இருக்கிற பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது, நீங்கள் அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும், வேளாங்கண்ணிக்கு போக வேண்டும், அந்த மலைக்கு போக வேண்டும், இந்த மலைக்கு எங்கே போக வேண்டாம். நீ இதை செய்தனா, நீ துன்மார்க்கத்தை செய்தனா, உனக்கு துன்மார்க்கனுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். நீ நீதியை செய்தாய் என்றால் நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கடந்து செல்லுகிறது. நான் இப்போது முடிக்க போகிறேன். சரி, இனி எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வேண்டுதலை கேட்பார்? யோபு 42:10 வாசிப்போம்.
யோபு 42வது அதிகாரம் வசனம் 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல கவனிங்க. தனக்காய் வேண்டுதல் செய்த போதா? யாருக்கு வேண்டுதல் செய்தாங்க? சிநேகிதன் என்ன பண்ணான்? சிநேகிதன் என்ன பண்ணான்? சத்ருவாய் மாறினான். வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவனை குற்றவாளி அல்லது இவனை குற்றப்படுத்தினான். யோபுவை குற்றப்படுத்தினவன் தேவன் நீதிமானுக்கு இப்படி செய்வாரோ என்று சொல்லி யோபுவை, கலங்கி இருந்த யோபுவை மீண்டும் கலங்கடித்த அந்த சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது யாருக்கு விடுதலை கிடைத்தது? யோபுவுக்கு கிடைத்தது. நாம் மற்றவர்களுக்காக செய்கிற வேண்டுதல், ஆமென், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். யோபு எவ்வளவு நாள் அந்த விடுதலைக்காக காத்திருந்தார். எல்லாவற்றையும் இழந்து, ஆமென், தன் பிள்ளைகளை இழந்து, ஆஸ்தியை இழந்து, கடைசியிலே தன் சரீரத்திலே வந்த வியாதியினாலே கலங்கி கொண்டிருந்தார். அந்த கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே தன் நண்பர்கள் 3 பேர் வந்து என்ன செய்கிறார்கள்? யோபுவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். யோபு அவர்களை மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை மன்னித்து அல்லது உங்கள் சகோதரருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் சபையில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் அருள் செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். சபையாயிருக்கிற நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு வேண்டணும்னு சொன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஆமென். சும்மா வேண்டுதல் நிறைவேறும் அல்ல, சும்மா உங்க விருப்பம் நிறைவேறணும் அல்ல. அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் நோட் பண்ணவங்க சொல்லுங்க. முதலாவது, அவரிடத்துல நீ ஏற்றுக்கொண்டதுனால, நீ ரட்சிக்கப்பட்டதுனால, நீ இருக்கிற எந்த நிலையிலேயும் நீ மனமகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. இரண்டாவதாக, உன்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்பாக, ஆமென், பிரியமுள்ள வழிகளாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வழிகளை நீ காத்து நடக்க வேண்டும். யாரை போல? தாவீதை போல. மூன்றாவது, அவருடைய நாமத்தை நீ அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தின, என்ன செய்தாலும் ஆண்டவரை அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் அமர்ந்திருந்தால், ஆமென், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் சிநேகிதருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் வேண்டுதல், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கடைசியாக, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வேண்டும் பொழுது, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ உங்கள் அந்த ஒருமனப்படுதல் நிறைவேறும், அந்த வேண்டுதல் நிறைவேறும், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்போ விருப்பம் நிறைவேறணும்னா, நம்முடைய நோக்கம் நிறைவேறணும்னா, குறுக்கு வழிகள் எங்கேயுமே போக வேண்டாம். வேகமான வாகனங்கள்ல ஏறி போய் பார்த்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். தங்களை வழிநடத்தி வந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று தங்களுடைய கண்ணால் பார்த்தவர்கள் விக்கிரகத்தை செய்தார்கள். அது வேகமான வாகனமா? தங்கள் பார்வைக்கு இருக்கும். அது ஒருவேளை வேகமாய், நீதான் எங்கள் தெய்வம்,
நீதான் எங்களை வழிநடத்தினாய், இனி நீதான் எங்களை இன்னும் வழிநடத்தி சொல்ல வேண்டும். மூட நம்பிக்கை, மூடனுடைய மூட நம்பிக்கை. அப்போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார், கொஞ்ச நேரத்திலே மறந்து விடுவார்கள். நீங்களும் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தா ஆண்டவருக்காக நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை உள்ளவனாயிருப்பேன். ஒருபோதும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தார், அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. இயேசு வந்து அநேக ஜனங்களை விடுவித்தார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அற்புதங்களால ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை, அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அற்புதத்தை நம்பி இருக்கிறவர்கள் இடறுவார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தை, சுவிசேஷத்தை நம்பி இருக்கிறவர்கள் நிலைத்து இருப்பார்கள். கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்கள், ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டவர்கள், கற்பாறையின் மேலே கட்டப்பட்டவர்கள். எந்த ஒரு காற்றடித்தாலும், எந்த ஒரு புயல் வந்து மோதினாலும், எந்த சூழ்நிலையானாலும் அவர்கள் இடறி போகவே மாட்டார்கள். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? ஒரு போதகர்னாலேயோ ஒரு விசுவாசியினாலேயோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு, ஆனால் இவர்களை ரட்சிப்பிலே வழிநடத்தினவர்கள் இடறி போய் இருந்தாலும் இவன் சரியாய் கட்டப்பட்டிருப்பான் என்று சொன்னால், தன்னை வழி நடத்தி இடறி போன அந்த ஆத்துமாவையும் என்ன செய்வான்? அவன் மீட்டுக் கொள்வான். ஆனா அற்புதத்தை மட்டும் நம்பி இருக்கிறவன், ஐயோ என்னை வழி நடத்தி வந்தவரே என்ன செய்து விட்டார், இந்த நம்பிக்கை சரியில்லை என்று சொல்லிவிட்டார், எனவே நானும் சேர்ந்து என்ன செய்கிறேன்? இடறுகிறேன். எனக்கு இவ்வளவு நாள் கஷ்டமா தான் இருந்து, இந்த கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருந்து, எனக்கு அற்புதத்தை ஆமென் செய்தவர் அவரே சொல்லிவிட்டார், இது சரியில்லைன்னு சொல்லிட்டார், அவரே இடறி விட்டார், நானும் இடறுகிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்படி இடறி போனாங்க. ஆமென். ஆனால் ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டவர்கள், கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்கள். ஆமென். யார் இடர்னாலும் அவங்க இடற மாட்டாங்க. எத்தனை பேர் இடறி போனாலும் அவங்க எல்லாரையும் தேவனிடத்திலே கூட்டி கொண்டு சேர்ப்பார்கள். இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தின் எண்ணம் எதுவாயிருக்கிறது? உங்கள் இருதயத்தின் விருப்பம் எதுவாயிருக்கிறது? தாவீதின் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருந்தது? ஆமென். மோசேயுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருந்தது? மோசேயுடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆமென். தேவன் எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை ஆமென் வழிநடத்தி கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த மக்களுக்கு அந்த தேசத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வு அவருக்கு இருந்தது. நல்ல கவனிங்க. இவர்கள் விக்கிரகத்தை செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு ஜனத்தை கூட்டிக் கொண்டு வந்தாயே, அவர்கள் இவ்வளவு நாளும் உன்னை கஷ்டப்படுத்தினாங்க, உனக்கு விரோதமா எழும்பினாங்க, உன்னை எதிர்த்து பேசினாங்க, உன் மேல கல்லறிய பார்த்தாங்க, இப்போது எனக்கு அருவருப்பான காரியத்தை செஞ்சாங்க, நீ ஆமான்னு மட்டும் சொல்லு, அவ்வளவு ஜனத்தை நான் அழிச்சிடுறேன்னு சொன்னார். யார் சொன்னா? தேவன் சொன்னார். அதுக்கு மோசே என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஆண்டவரே, ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது. இந்த ஜனங்களை நீர் அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த வனாந்தரத்திலே நீர் கொலை செய்தீர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரே, நீர் அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தின் காரியத்தை அடைய வேண்டும் என்ற இருதயத்தின் எண்ணம் இருக்கிறதா? ஆமென். மோசேக்கு இருந்த இருதயத்தின் எண்ணம் இருக்கிறதா? தாவீதிற்கு இருந்த இருதயத்தின் எண்ணம் இருக்கிறதா? யோசேப்புக்கு இருந்த இருதயத்தின் எண்ணம் இருக்கிறதா? நான் உயர்ந்த நிலையிலே வந்து ஆமென் என்னுடைய சகோதரருக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பேன், அவர்களை நான் விடுவிப்பேன். நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இருக்கிறதா? நல்ல கனி கொடுக்கிற எண்ணம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமா நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
இயேசுவின் இருதயத்தின் எண்ணம் என்னவா இருந்தது? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க, நான் நிறுத்த போகிறேன். இயேசுவின் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருந்தது? பாவத்தில் இருக்கிற மக்களை ஆமென் மீட்டு பிதாவிடத்திலே கொண்டு போகும்படியாக. 2025ஆம் ஆண்டிலே முதல் ஆராதனையில் நம்ம இங்கே இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல எப்படியாவது ஒருவருக்காவது என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். மனுஷர் முன்பாக அறிக்கையிடணும். மனுஷர் முன்பாக அறிக்கையிடணும். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை குறித்து அறிக்கையிடணும், சாட்சி கொடுக்கணும். இது உங்கள் இருதயத்தின் விருப்பமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு செய்த சிலுவையின் மிகப்பெரிய இந்த தியாகத்தை ஆமென் சொல்லுகிற விருப்பம் இருக்க வேண்டும். உலகத்தில் ஒரு காரியத்தை அடைகிற விருப்பம் அல்ல. ஆமென். இதை நீங்க செஞ்சா, இந்த காரியத்தை நீங்க செஞ்சா, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.